அடிபடுறது போன்ற சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. முடக்கிறதுக்கான அதாவது ஏன் அடிபடுது அப்படின்னா, முடக்க செய்யும். உங்கள முடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கும். மேஷராசிக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, கை கால்லலாம் கூட அடிபட்டு, காலில் அடிபடுறது. ஏன்னா 7 சனி வந்தோடனே அது மாதிரி நடந்திருக்கும். அதை சொல்ல மறந்துட்டு அதை இப்போ சொல்லிடுறேன். இந்த இடத்துக்கு அஷ்டமத்தில் ராகு வந்திருக்கிறதுனால, கடகராசிக்காரங்களுக்கு முடக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சில விரயத்தை கொடுக்கும், பயணத்தை கொடுக்கும். அடிக்கடிக்கு தூர தூர பயணங்கள்லாம் போக வேண்டியது வரும். ஆக மொத்தத்தில் அதிகமான பலன் என்னவா இருக்கும்னா, விரயம், தடை, முடக்கம் போன்றவைகளே அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு நம்ம கட்டம் கட்டிக்கலாம். 0% கட்டம் கட்டப்பட்ட 0%. கடகராசிக்காரங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பக்தியோடும் கவனத்தோடும் செயல்பட வேண்டியது அடுத்த ஒரு வருஷம். அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசிலேயே கேது இருக்காரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அஷ்டமத்தில் சனி இருக்காரு, லாபத்தில் குரு வந்திருக்கார். இந்த 3 கெடுதல் அந்த ஒரே குரு நன்மையாக மாற்றி காட்டுவார். லாபத்தில் குரு வந்திருக்கிற காரணத்தினால சில பல லாபகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். பல விஷயங்களில் குழப்பத்துக்கு பின்னாடி நிவர்த்தி, புயலுக்கு பின்னாடி அமைதி அப்படின்ற மாதிரி எல்லாமே கலந்து நடக்கும். இறுதியில் நன்மையில் முடியக்கூடிய அமைப்பு உண்டு. குரு பார்வை 25% அப்படின்னாலும் குரு பார்வை மற்ற 3 கிரகத்துக்கும் ஈடு இல்லை. அதை விட அதிகமாகவே பலம் தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நன்மைகள் நிறையவே இருக்கும் சிம்மராசிக்கு. அதுக்காக எதுவுமே இல்லாமல் பூரணமாக நன்மை தரும்னு சொல்லலை. அஷ்டமத்தில் சனி பல கவலைகளையும் பயத்தையும் தடைகளையும் இவையெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தாலும் எது இருந்தாலும் எல்லாத்துலையும் நிவர்த்தி கொடுத்து லாபத்தை கொடுத்து சுகத்தில் முடிப்பார்கள், சுபமாகவும் முடிப்பார்கள். ஆக 25% இருந்தாலும் சிம்ம ராசி கரை சேருவார்கள். நிம்மதியாக இருக்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது கன்னிராசிக்கு. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் வந்திருக்கார். 12ஆம் இடத்துல கேது பகவான், 10ல் குரு பகவானும், 6ல் ராகு இருக்காரு, 7ல் சனி இருக்கார். இதில் எது நல்லது அப்படின்னா, 6ல் இருக்க ராகு மட்டும்தான் நன்மை செய்கிற நிலைமையில் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற சனி கல்யாணம் ஆனவங்களோட உறவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கல்யாணம் ஆகாமல் காத்துன்னு இருக்கிறவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையை தடைப்படுத்தக்கூடிய அமைப்பு. 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால் வருமானத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு இருப்பிட மாற்றம் அவசியமாக இருக்கும். அது நல்லதாகவும் இருக்கும். அதை தவிர வேறு என்ன, பார்வையால் அதை நல்லது செய்யக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் சில அது நல்லது செய்யணும். ஏன்னா குடும்ப ஸ்தானத்தில்